வணக்கம். நம்ம லைஃப்ல ஒரே ஒரு மொமெண்ட், ஒரே ஒரு சம்பவம் நம்மளோட தலைவிதியே மாத்தி எழுதும்னு சொன்னா நம்புவீங்களா? இது ராஜுவோட கதை. ஒரு சாதாரண விவசாயியோட மகனாய் இருந்து பாலைவனத்துல தொலைஞ்சு போன ஒரு இளைஞனோட வாழ்க்கைய ஒரே ஒரு புயல் எப்படி தலைகீழா மாத்துச்சுங்கிறத தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த கேள்விக்குள்ளதான் ராஜுவோட நம்ப முடியாத பயணமே அடங்கியிருக்கு. வாங்க இந்த அசாதாரணமான கதைக்குள்ள நாமளும் பயணம் பண்ணலாம். இந்தியால ஒரு சின்ன கிராமம். அங்க ஒரு ஏழை விவசாயிக்கு தம் மக ராஜுவ எப்படியாவது படிக்க வச்சு ஒரு பெரிய ஆபீசர் ஆக்கினும்னு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அதுக்காக தன்னோட நிலத்தை வித்து கடன் வாங்கியெல்லாம் அவனை படிக்க வச்சாரு. ஆனா ராஜு அவங்க தியாகத்துக்கு என்ன தெரியுமா திருப்பி கொடுத்தான்? ஸ்கூலுக்கே போகாம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டீ கடையில சிகரெட் புடிச்சுக்கிட்டு டியூஷன் ஃபீஸ் நோட்புக்குன்னு பொய் சொல்லி அவங்க பணத்தை வீணடிச்சிட்டு இருந்தான். ஒரு நாள் ராஜுவோட அப்பா சிட்டிக்கு போறப்போ தான் மகன் டீக்கடையில இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியாகிட்டாரு. அவன்கிட்ட கேட்டதுக்கு அவன் மேல போய் சொல்றான். ஆனா அப்பா ஏற்கனவே ஸ்கூல்ல விசாரிச்சிட்டாரு. ராஜு ஒரு வருஷமா ஸ்கூலுக்கே வரலங்கிற அந்த கொடூரமான உண்மை அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்பா கிட்ட மாட்டினதும் ராஜுவுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்வு. பரீட்சை எழுதுனா கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவோன்னு தெரிஞ்சதால அவனா வழிய போய் படிப்பையே நிறுத்திடுறான். சரி, இப்ப ராஜுவோட வாழ்க்கையோட அடுத்த ரொம்பவே சவாலான ஒரு கட்டத்துக்கு போலாம். இங்கதான் அவன் செஞ்ச தப்ப சரி பண்ணணும்னு ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறான். படிப்பு விட்ட ராஜுவுக்கு வேற வேலை கிடைக்கல. செங்கல் சூளையில வேலை பாக்குறான். கடைசியா அவங்க அப்பா அம்மா இருந்த கொஞ்ச நெஞ்ச நிலத்தையும் வித்து ஒரு ஏஜென்ட் மூலமா வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. ஆனா அங்க போன பிறகுதான் தெரியுது அவன் ஏமாத்தப்பட்டுட்டான்னு. வேற வழியே இல்லாம அதிக சம்பளம் கிடைக்குதேங்கிறதுக்காக கொடூரமான தனிமையில ஒரு வேலைக்கு சேர்றான். யோசிச்சு பாருங்க, கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் வெறும் மணல். மனுஷங்கள்ல மரஞ்செடி கொடி இல்ல, ஏன் செல்போன் சிக்னல் கூட இல்ல. அங்க ஒட்டகத்தையும் ஆடுகளையும் மேய்க்கிறது தான் அவனோட வேலை. அவனோட முதலாளி 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து சாப்பாட்டு பொருள் கொடுத்துட்டு போவாரு. மத்தபடி அந்த பரந்த பாலைவனத்துல அவன் மட்டும்தான். இப்பதாங்க ராஜுவோட கதையில அசல் ட்விஸ்டே நடக்க போகுது. இந்த தனிமையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஒரு பயங்கரமான ராத்திரி. அந்த பாலைவனமே நடுங்குற அளவுக்கு ஒரு மணல் புயல். காத்து மழை இடி சத்தம்னு அவனோட சின்ன குடிசையே அந்த புயல் தாக்குது. அந்த பயங்கரமான ராத்திரியில அவன் தனிமையில உறைஞ்சு போயிருக்கான். அந்த காத்தோட சத்தத்தையும் தாண்டி ஒரு குரல் கேக்குது. யாரோ உதவி கேக்குற மாதிரி. மனுஷன் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல யார் அது? ராஜுவுக்கு ஒரே அதிர்ச்சி. இந்த நடு ராத்திரியில இந்த பாலைவனத்துல யாரு வந்திருக்க முடியும்? அவ வெளியில போய் பார்த்தா அங்க 5 அரபு பெண்கள் நிக்கிறாங்க. புயல்ல வழி மாறி கார் நின்னு போய் 2 நாளா சாப்பாடே இல்லாம அந்த பாலைவனத்துல தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நம்ம ராஜு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. யாரு என்னன்னு தெரியாத அவங்களுக்கு தான் வீட்ல இடம் கொடுத்த தன்கிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச சாப்பாட்டையும் பகிர்ந்துகிட்டான். இதுதான் ராஜுவோட குணம். ராஜு செஞ்ச இந்த ஒரே ஒரு கருணைச் செயல் அவனோட வாழ்க்கையோட போக்கையே மொத்தமா மாத்தப் போகுதுங்கிறது அவனுக்கு அப்போ தெரியாது. இதுதான் விதிங்கிறது போல அந்த பெண்கள் சாதாரண ஆட்கள் இல்ல, பெரிய பணக்கார வீட்டு பெண்கள். ராஜுவோட நல்ல மனச பார்த்து அவனுக்கு ஒரு சூப்பரான வேலைய ஆஃபர் பண்றாங்க. அந்த 5 குடும்பத்துக்கும் டிரைவராவும் உதவியாளராவும் வேலைக்கு சேர்றான். அவனோட சம்பளம் மாசத்துக்கு 10,000 ரியாலுக்கும் மேல. ஒரே ராத்திரியில அவன் வாழ்க்கை பிரகாசமா மாறிடுச்சு. 2 வருஷம் கழிச்சு ராஜு சொந்த ஊருக்கு வர்றான். ஆனா அவன் பழைய ராஜு கிடையாது. கோட் சூட் போட்டுக்கிட்டு சொந்த கார்ல புது வீடு கட்டின ஒரு வெற்றியாளனா தான் அப்பா அம்மா முன்னாடி நிக்கிறான். அவங்க ஆனந்த கண்ணீர்ல மூழ்கிடுறாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு புது சிக்கலான பிரச்சனை உருவாகுது. ராஜுவோட நல்ல குணமும் அவங்க மேல காட்டின அக்கறையும் அந்த 5 பெண்கள் மனசுலயும் காதலா மாறிடுச்சு. இப்போ ராஜு தங்களுக்கு மட்டுமே சொந்தம்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி, ஒரு பொறாம வர ஆரம்பிக்குது. நிலைமையோட உச்சகட்டம் என்னன்னா, அந்த 5 பேருமே தனித்தனியா ராஜு கிட்ட வந்து தங்களோட காதலச் சொல்லி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறாங்க. ராஜு இப்ப என்ன செய்வான்? இது ரொம்பவே கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். ராஜு அந்த 5 பேரையும் கூப்பிட்டு ஒண்ணு சொல்றான். எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கு. நான் ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். நான் யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்தா உங்க 5 பேரோட நட்பும் உடைஞ்சிடும். உங்க நட்பு தான் எனக்கு முக்கியம். அதனால நான் இந்த வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கே திரும்பி போறேன். ராஜுவோட இந்த தியாக மனப்பான்மைய பார்த்த அந்த பெண்கள் ஒரு அசாதாரணமான ஆச்சரியமான முடிவுக்கு வராங்க. இது எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க.
தங்களோட நட்பை காப்பாத்துறதுக்காக அவங்க 5 பேரும் பேசி ஒரு மனதா ஒரு முடிவெடுக்கறாங்க. அதுல ஒரு பெண் தன் குடும்ப சம்மதத்தோட ராஜுவ கல்யாணம் பண்ணிக்க முன்வராங்க. மத்த 4 பேரும் அதுக்கு முழு மனசோட சம்மதிச்சு ஆசிர்வதிக்கறாங்க. ராஜுவும் அதை ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான். கடைசியா ராஜு இந்தியாவுக்கு திரும்ப வரான். ஆனா தனியா இல்ல, ஒரு வெற்றியாளனா, பணத்தோட மட்டும் இல்லாம அன்பான ஒரு மனைவியோட, கூடவே பிரிக்க முடியாத ஒரு நட்போட, ஒரு புதுவிதமான குடும்பமா அந்த 5 பெண்களோடவும் சேர்ந்து தன் தாய் நாட்டுக்கு திரும்ப வர்றான். சோ ராஜுவோட இந்த கதை நம்ம மனசுல ஒரு கேள்வியை எழுப்புது. அவனோட வாழ்க்கையில நடந்த இந்த பெரிய மாற்றத்துக்கு காரணம் என்ன? அது அவனோட கருணையுள்ளமா, அவனுக்கு அடிச்ச அதிர்ஷ்டமா, இல்ல இதெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்ட விதின்னு சொல்றதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?